கிராம நிர்வாக அலுவலர்களை உதாசீனப்படுத்தியதாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மீது குற்றச்சாட்டை முன்வைத்து நேற்றைய தினம் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் தற்போது கிராம நிர்வாக அலுவலரிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதாம் வழங்க நாம் கேட்கலாம். சதாம், மேலும் விவரங்கள். வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக நேற்றைய தினம் போராட்டம் நடத்தும் நிலையில் இந்த மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா சம்பந்தப்பட்ட நபர்களிடம் தற்போது வருத்தம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதுபோல ஒரு சம்பவங்கள் நடக்காது எனவும் உறுதியளித்துள்ளதாகவும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கூறியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் நேற்று முன்தினம் அகத்தீஸ்வரம் கிராம நிர்வாக அலுவலருக்கான நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் எஸ்ஐஆர் தொடர்பாக பணியில் அமர்த்தப்பட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் ஒரு கிராம நிர்வாக அலுவலரும் கலந்து கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அந்த கிராம நிர்வாக அலுவலரை ஒருமைப்படுத்தியதாகவும் மேலும் அவரது கைபேசியை அனைவரது முன்பாகவும் தூக்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதே போல மற்றொரு கிராம நிர்வாக அலுவலர் பொதுமக்கள் முன்பாக மன உளைச்சலை ஏற்படுத்தும் வார்த்தையை பேசியுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து பெண் கிராம நிர்வாக அலுவலர் ஒருவரை கேள்வி பேசியதாகவும் கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்களது மனைவி இது சார்ந்து குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் 150க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மேலும் மாவட்ட ஆட்சியின் அறை முன்பாக இருந்து உள்ளிட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களுக்கு மன உளைச்சல் மற்றும் மனித உரிமை மீறல் எனவும் அவர்கள் இந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் எனவும் கிராம நிர்வாக அலுவலர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா கிராம நிர்வாக அலுவலர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதற்கு மாவட்ட ஆட்சியர் வருத்தம் தெரிவித்ததாகவும் மேலும் இதுபோல சம்பவங்கள் நடைபெறாது எனவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய